ஸோ நெக்ஸ்ட் ஏபி அடுத்து பிசி கொடுத்துருக்காங்க, ஏபிசியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக ரெண்டு மெத்தடில் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட்னா இப்படி எழுதிக்கோங்க, ஏ பி சி அப்படின்னு சொல்லி நார்மல் மெத்தடு. ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 13 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிசியோட வேல்யூ கீழே எழுதிக்கோங்க 25 65 25. ஸோ இது சிக்கு பதில் என்னன்னா இதில் கூட பக்கத்தில் இருக்க வேல்யூ தான் எழுதணும். அதே மாதிரி 65 இது பக்கத்தில் இருக்க வேல்யூ தான் எழுதணும். அப்போ இது ரெண்டு என்ன பண்ணிருங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணிருங்க. அப்படின்னா என்ன வரும்னா 65 × 7 வருது இஸ்ட்டு இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிருங்க 13 × 65 வருது இஸ்ட்டு 13 × 25 வருது. ஸோ இதோட காமனா 13 ஒரு 13 இது 13 5 13 65 ஓகேவா. ஸோ இதை 5ஆல் ஒரு 5 5 13 5 இங்கே 5 25. அப்போ மிச்சம் இருக்க வேல்யூ இங்கே என்னன்னா 7 7 இங்கே 13 இங்கே 5. இப்போ இதான் நமக்கான ஆன்சராக இருக்கணும். 7 13 5 பி ஆப்ஷன். ஸோ இது இன்னொரு மெத்தடில் நார்மலாக சால்வ் பண்ணலாம். எப்படின்னா ஏ பி ஸோ சேம் மெத்தட் தான். 7 13 இருக்கு. பிசி வந்து 65 × 25 இருக்கு. ஸோ இது என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூவும் இதில் இருக்க பியோட வேல்யூ நான் எடுத்துக்கிறேன் 7 × 65. அடுத்து இதில் இருக்க பியோட வேல்யூவும் எடுத்துக்கிறேன் 13 × 65. அடுத்து அந்த பியோட வேல்யூவும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சியோட வேல்யூ எடுத்துக்கிறேன் 13 × 25. ஸோ இதே தான் கீழே வந்திருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை டேரெக்டாக எப்பயும் போல கேன்சல் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுத்துடலாம்.